குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம நேற்று இந்த ஆப்ஷன் லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்ததுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம ஃபஸ்ட்டு கால் தான் கொடுத்தோம். மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கால் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தது புட்டு தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் அப்புறம் ப்ராஃபிட் ஹெவியாக கொடுத்தது. நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 23,900ன்ற கால் 190க்கு மேலே இருந்தால் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 190க்கு எபோவ் இருந்தால் பை பண்ணுங்கள். டார்கெட்டு எப்பயும் போல் ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸ் 180 அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுலேருந்து 190 கீழே வரல. அது பார்த்திங்கன்னா ஒரு வேளை வாங்கியிருந்தால் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இது வாங்கி ஹோல்ட் பண்ண முடியுமான்றது தெரியல. ஏன்னா அடுத்த 5வது நிமிஷத்துலேயே திரும்ப வாங்கின இடத்துக்கு வந்துடுச்சு. இது அந்தளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குமா என்னன்றது தெரியல. நம்ம அடுத்தது கொடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, 23,900 அப்படின்ற புட்டு நம்ம எங்கே கொடுத்துருந்தோம், 165. ஸ்டாப் லாஸ் அதுலேருந்து ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட் வைக்க சொல்லியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் போயிட்டு அப்புறம் எவ்வளோ டார்கெட் போச்சுன்னா, உங்களால் 165 ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 165ல் தான் ஓப்பன் ஆகிருக்கு. 162 ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம சொன்ன இடம் 165. அது போன லோ பார்த்திங்கன்னா 135. இது என்ன ஆயிருக்குன்னா, உங்களுக்கு ஒருவேளை 10 பாயிண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கோம். நீங்கள் வாங்கியிருக்க முடியாது ஃபஸ்ட்டு. செகண்டும் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணிடுச்சுன்னா 200க்கு மேலே போய் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதையும் வாங்கியிருக்க முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நம்ம கொடுக்குறதே டார்கெட்டு 20லேருந்து 30 பாயிண்ட்டு தான் கொடுக்குறோம். அப்படி நீங்கள் இது வாங்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டு மேலே போயிடுச்சு. அடுத்த ஒரு 5வது நிமிஷம் கொஞ்சம் வாலட்டிலாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 165 அந்த லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க சொல்லிட்டோம். 165 இது மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்க சொன்னோம். 165 மெயின்டைன் பண்ண சொல்லிவிட்டு நம்ம கொடுத்த இந்த காலை ஒரு வேளை இன்னும் இந்த புட்டை இன்னும் ஹோல்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 165 167 வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 280 பாயிண்ட்டுக்கிட்ட 300 நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். உங்களுக்கு 300 பாயிண்ட்டுக்கிட்ட நல்ல ப்ராஃபிட், உங்களுக்கு 330 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அடுத்து நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 750 புட்டு. 750 புட்டு நம்ம என்ன லெவலில் கொடுத்தோம்னா 100க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். இதுவும் அப்படி தான் பார்த்திங்கன்னா, இதையும் வாங்கியிருக்க முடியாது. எல்லாமே ஒரே மாதிரியே போயிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்த பையிங் ப்ரைஸை தாண்டி கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட் மேலே போயிட்டு அப்புறம் திரும்ப நம்ம கொடுத்த லெவலுக்கிட்டே கொடுத்த லெவலை உடச்சிக்கிட்டு திரும்ப வந்துட்டு தான் அந்த ஒரு ட்ரெண்டு கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கு. நம்ம ஒரு 4 புட்டு பை பண்ண சொல்லியிருந்தோம் 4 இடத்த. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, 23,900, 23,800, 23,700. அப்புறம் நம்ம கொடுத்தது 23,500 கூட கொடுத்தோம் நம்ம. அது எவ்வளோக்குன்னா ₹50 மேலே கொடுத்தோம். ஸ்டாப் லாஸ் 40 ரூபா கொடுத்தோம். அது பார்த்திங்கன்னா போன லோ 34. எல்லாமே ஒரே மாதிரி ட்ரேட் ஆனதால் நமக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு சான்ஸ் கொடுக்கல பைக்கு புட்டு. செகண்ட் சான்ஸ் கொடுத்தது. ஒரு வேளை செகண்ட் சான்ஸ் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தா உங்களுக்கு இதில் ஒரு 90 பாயிண்ட் கிடச்சிருக்கும். மினிமம் உங்களுக்கு 50லேருந்து ஒரு 100 பாயிண்ட் நம்ம கொடுத்த லெவல்ஸ்லேருந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அது மட்டும் நம்ம கொடுக்குறது கிடையாது. தொடர்ந்து நம்ம புட்டையும் கொடுத்துட்டு காலையும் கொடுப்போம். அந்த கால் அந்த ப்ரைஸுக்கு மேலே மெயின்டைன் ஆனால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் புட்டு எடுக்க போகணும் அப்படின்றதால உங்களுக்கு அதிகமாக ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கோ இல்லை என்ட்ரி கொடுக்கவோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்காது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த கால்
190க்கு மேலே மெயின்டைன் பண்ணால், அதாவது 24,000 கால் 190க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து 24,000 24,100 அப்படின்னு வருஷலாம் மேலே போயிட்டுருக்கோம். ஒருவேளை 190 உடைத்து விட்டால் மார்க்கெட் வந்து கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா 190 வந்து இது வாங்க உங்களுக்கு என்ட்ரியே கொடுத்துருக்காது. இந்த இடம் என்ட்ரி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த இடத்த அது கூட வாய்ப்பு இல்லை. இந்த இடம் வாங்கியிருக்க முடியாது. நீங்கள் வந்து கால் வாங்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா 2 இடமும் ஸ்பைக் மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் இங்கே வாங்கியிருந்தால் இந்த இடத்த வாங்கியிருக்கலாம். அதாவது 204 வாங்கியிருக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற 185 ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் வாங்கின கொஞ்சம் நேரத்தில் ஹிட் ஆகிருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் செஷன் கொஞ்சம், அதாவது ஒரு 10.55 வரலையுமே கொஞ்சம் மார்க்கெட் வந்து சரியான ஒரு மூமெண்ட் கொடுக்கல. அதாவது மேலேயும் கீழே இறக்கிட்டு ஒரு ட்ரெண்டு வந்து உங்களுக்கு 10.55 11 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 24,000லேருந்து கீழே போக ஆரம்பிச்சது. இது வந்து நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வந்து வெறும் புட்டு மட்டும் கொடுக்க மாட்டோம். புட்டு கொடுத்தா காலோட லெவல்ஸ் கொடுத்துட்டு அந்த கால் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போயிட்ட பிறகு தான் நம்ம புட்டு கொடுப்போம். அதனால் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்க. காலாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி. அதனால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது. என்ட்ரி வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்படி என்ட்ரி கிடைச்சதுனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்கான லெவல்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து ரெகுலராகவே வந்து மார்க்கெட் முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங் போடுறோம். இது வந்து ஃப்ரைடேன்றதால நம்ம வந்து சாட்டர்டே வந்து போட்டிருக்கோம். மண்டேக்கான லெவல்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம போடுறோம். இதை பற்றி ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பை என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, அதாவது நீங்கள் சொந்தமாகவே நீங்கள் வந்து ட்ரேடு எப்படி எடுக்கிறது, ப்ராஃபிட் எப்படிலாம் புக் பண்ணலாம், மார்க்கெட்டோட ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது, காலா புட்டா, இன்றைக்கி சைட்வேஸ் மார்க்கெட்டா, இது வந்து இன்றைக்கி வந்து ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வந்து சொந்த முடிவாகவே எடுத்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம், கிளாஸ் எடுக்கிறோம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் வந்து 9786219319 அப்படின்ற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. அது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் அனுப்பிச்சி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் வந்து இதில் போட்டிருக்கேன். மேலும் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது இருந்தால் தெரிவிங்க, சஜஷன் இருந்தாலும் தெரிவிங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.